புதிய மாதத்தில் 1ஆம் தேதி காலையில் வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். ஆமென். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் போ 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 நான் கூடவே வரேன் அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே வந்துட்டே இருப்பார். ஒருபொழுதும் நம்மை கர்த்தர் விடமாட்டார். ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எல்லா வெற்றிகளையும் தருகிறவர். இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு இந்த தேர்வுடைய ரிசல்ட்டு கூட வர்ற மாதம். எங்களுடைய மகனுக்கு நேற்றுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அவர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். நான் கேட்டேன், சாட்சி கொடுக்குறியாடான்னு கேட்டேன். அவன் இல்லை டாடி அப்படின்ட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய அட்மிஷன்ஸ், அவனுடைய மற்ற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில முயற்சிகள் எடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. அவனுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா 100 எடுத்துகிட்டு இருக்கலாம் போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே சொல்லிட்டு நான் அவங்க அம்மாட்ட. ஆமேன். கர்த்தர் வெற்றிகளை தருகிறவர். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். எல்லா பிள்ளைகளும் இந்த ஆண்டில் வெற்றி பெறுவார்கள், ஜெயத்தோடு கூட கடந்து வருவார்கள். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இந்த இடத்துல வெற்றி நிச்சயம். தம்பி, இந்த ஸ்பீக்கர் மானிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஏதோ இதுன்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது. ஆமேன். இந்த ஆண்டில் வெற்றி நிச்சயம் வைத்தோம். இந்த வெற்றி நிச்சயத்தில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். 10th and 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட். இப்படி நம்முடைய பாஸ்டர், அதாவது நம்ம ஒரிசாவில் இருக்கிற அபிமன்யு, அவங்களுடைய மக கூட 10th எழுதிச்சு. அவங்களுக்கு இந்த ஐசிஐசி எல்லாம் நேற்றுக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. மற்ற இந்த சிபிஎஸ்சி அடுத்தது, அப்புறம் இந்த ஸ்டேட் போர்டு எல்லாம் ஒன்றா வரும். அவங்க மக கூட நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தான்று அருமையான பாஸ்டர் ஒரிசாவில் இருக்கிற அபிமன்யு சொன்னாங்க. இப்படி அநேகர் ஆங்காங்கே நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாரோட கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வெற்றியாக இருப்பாங்க. ஆண்டவரே பெஸ்ட் மார்க்ஸ் வாங்குவாங்க. சொல்லுங்க, பெஸ்ட் மார்க்கோடு கூட நல்ல சாட்சிகளோடு கூட கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிற வெற்றிகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எதிர்பார்க்கிற அட்மிஷனை தருவீராக. எல்லாரும் சொல்லுங்க, அட்மிஷனை தருவீராக, ஜெயத்தை தருவீராக. அவர்கள் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறீர். அவர்களை உயர்த்துவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர். ஆமேன். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே உண்மையாய் கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை கைவிடவில்லை. நான் I have seek the Lord. கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை கைவிடலை. சொல்லுங்க, கர்த்தர் தேடினேன். அப்படி நம்ம பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும், ஆண்டவரை உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் அநேக ஜெயங்களை தருகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலே என்னுடைய பிரயாணங்கள் இருக்குது. ஆங்காங்கே பிரசங்கிக்க, பிரதர்ஷ் செய்ய, அது மாத்திரம் நிறைய ஊழியங்கள். மே மாதம் என்றாலே அதனால் எல்லாவற்றுக்காய் ஜெபிக்கிறவர்கள் தயவுசெய்து ஜெபிங்க. அநேகர் உற்சாகமாய் ரொம்ப வாஞ்சியாய் ஜெபிக்கிறீர்கள். உடைய ஜெபம் நான் உண்மையாக சொல்லணும், கடந்த மாதங்களே என்னை தாங்கினது. அநேக பலவீனங்கள், அநேக சவால்கள், ஆனால் எல்லாவற்றும் மத்தியில் கர்த்தர் இந்த ஜெபங்கள் தாங்கினபடினாலே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த காலையிலும் நான் சொன்ன இந்த வசனத்தை திரும்ப என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். நான் அடிக்கடி சொல்கிறேன், வேதாமத்தை கையில் வச்சுங்க, கொண்டு வாங்க, வாசிப்போம். வேதாமம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம். உலகத்தில் இருக்க எல்லா புஸ்தகத்தை, இது புஸ்தகம் அல்லது ஜீவ வார்த்தை. ஒரு முதல் முறையாய் நீங்கள் வேதாமத்தை பார்க்குறீங்க, கேட்குறீங்க என்றால் 1061ஆம் பக்கத்தில் நான் சொல்கிறேன் அந்த வசனம் இருக்குது. 1061 தமிழ் வேதாமத்தில். அப்போ அதில் என்ன வாசிக்கிறோம்னா, யோவேல் 2:21 பல காரியங்களை இந்த யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். எச்சரிப்பும் இருக்கிறது, கர்த்தர் கட்டுகிறதும் இதுக்குள்ளே இருக்கிறது. ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிற அநேக காரியங்களை இந்த முதல் அதிகாரங்களில் கர்த்தர் பேசிட்டு, 2வது அதிகாரங்களில் விசேஷமாய் கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவார் ஆம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆமென் ஆண்டவருடைய உண்மையான இருதயத்தை குறிக்கிற வார்த்தைகள் இதிலே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, the Lord's heart is for his own people. ஆமென். கர்த்தருடைய இருதயம் தம்முடைய ஜனத்திற்காய், கர்த்தருடைய இருதயம் எப்பொழுதும் நன்மையை செய்யும்படிக்கு செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு அதனால தான் ரொம்ப நேரம் நிற்க வச்சு உங்களை அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தோடு உங்களை உட்கார வச்சிருக்கிறேன். அந்த 15 நிமிஷம் நீங்கள் தூங்கக்கூடாது, நல்ல கர்த்தர் வார்த்தை கேட்கணும். ஆமேன். அதனால் நீங்கள் எவ்வளோக்குள்ள கோஆப்ரேட் பண்ணி ஆமேன்னு சொல்லி, ஆமாம் இது எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறாருன்னு ஏற்றுக்கொள்ள அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அசைவாடும். ஆமேன். The word is a power that can revolve in you and take off everything. ஆமென். வார்த்தை என்பது ஒரு மகிமையானது. உங்களுக்குள்ள ஒரு வறட்சியை கூட அது வெளியில் எடுத்துரும். ஆமென். சோர்வுகள் எடுக்கும், வியாதி எடுக்கும். ஆமென். பலவீனங்களை மாற்றி நிற்கும். ஒருவேளை பலவீனமா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு தோல்வியின் சிந்தனை இருக்கும் என்றால் இந்த இடத்துல போகும்பொழுது நீங்கள் ஜெயமாய் விடுதலையோடு கூட போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. எப்படி இருக்குதுன்னா, அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அது நம்மளை திருத்துறதுக்காக என்ன பண்ணோம், அநேகர்களை கண்டிப்பாய் பேசும். அதை தான் தீர்க்கதரிசியை கொண்டு முதல் அதிகாரங்களே ஆமேன் வாங்க முழங்கால் படிடுங்க, ஜெபியுங்க. ஆமேன். மண்டபத்திற்கும் என்ன பண்ணுங்க, ஆமா எல்லாத்துக்கும் நடுவில் என்ன பண்ணுங்க, வசனங்கள்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை என்ன பண்ணுவாருங்க, கடாட்சிப்பார். அல்லேலூயா.
ஆமா, எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறதோ அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப கொண்டு வந்து உனக்குள்ளே கர்த்தர் வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா, the Lord will take that aggression upon his own people and God will fill his people with that promise. Amen. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு, நான் சொல்லல, வசனத்துல நான் இதை வாசிக்கும் பொழுது இதை கேட்டிருக்கிறேன். 2009 இதை வாக்குத்தத்தமா பேசியிருக்கிறேன். இதே பைபிள்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். இது அடிக்கடி என்ன பண்றது, சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் இந்த மாதத்துல, மே மாதத்துல, 2025ஆம் ஆண்டு மே மாதத்துல திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. நான் என்ன சொல்றாரு? பயப்படாதே, ஆமென், நப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். தம்பி மானிட்டர்ஸ் கொஞ்சம் சவுண்டு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ரொம்ப உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்குது, எனக்கு சவுண்டு கண்டிப்பா வேணும். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாருங்க? பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியம். எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ அவங்களுக்குலாம் நடக்கட்டும். ஏன்னா நம்ம have expectation. If it's your expectation, அது உங்களை எதிர்பார்ப்பா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லணும். நான் வற்புறுத்தி வரக்கூடாது, நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப சோர்வா இந்த மாதத்துல, அதுவும் இந்த கடைசி வாரங்களில், போன வாரத்தில் நான் ஜெபிக்க போயிருந்தேன். புதன்கிழமை உடம்பு கொஞ்சம் பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்க போனா ஃபோன், இது வார்த்தையெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தையில், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தையில ஒரு வார்த்தையும் தவறாதரான்ட்டு. ஆனால் என் ஃபோனை ஆன் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று பின்ன ஒன்றா ஒரு அதிர்ச்சியாக கேட்டே இருந்தேன். ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உன் நடுவில் தான் இருக்கிறேன், உனக்கு பெரிய காரியத்தை செய்கிறேன், நான் ஒன்றும் விலகி போலப்பாடுன்னு குவைட் ஆண்டு சொல்லிட்டே தான் இருக்கிறார். அதனால தான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசும்போது சொன்னேன், கர்த்தரும் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய். கர்த்தரும் நடுவில் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் வல்லமுடையவர். ஆமென். என்னங்கிறது நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிற கிரியை செய்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமை எனக்குள்ள இருக்கிறதுன்னு போன வாரம் உங்ககிட்ட பேசுறேன். அல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறது வேணா தீங்கா இருக்கலாம், சுத்தி இருக்கிற தோல்வியா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிறது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க சார். மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை. சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற. இது அறியாத கிதியோன் உட்கார்ந்துட்டு சொல்ற, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்ற, பராக்கிரமசாலியே, நான் தான் உன் கூட இருக்கிறேன்டா, எழுந்துருடா. நீ ஒரே மனுஷனை மேற்கொள்றத போல நீ மேற்கொள்ளுவாய், ஜெயம் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்றார். எழுந்தா. சொன்னபடியே கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். Hallelujah. The same God with the same power, with the same authority is telling you today. இந்த காலையில சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இன்னைக்கு மாலை இந்த காலையிலே கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ எல்லாரும் சொல்லுங்க சார். பெரிய காரியம் நடக்கும் சார், பெரிய காரியம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். ஒருத்தர் விஷ் பண்ணுங்க இன்னைக்கு மார்னிங், சொல்லுங்க, ஓ யூ விஷ் த பர்சன் நெக்ஸ்ட் டு யூ, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய், நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய், நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய், நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய், நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். இது நம்முடைய வார்த்தை இல்லை, கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் நமக்கு பேச வேண்டியது இல்லை என்றால் இந்த வேதாகமத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்குரியதா இருந்தபடினாலதான் இது எனக்கு என்று, இன்றைக்கு எனக்கு என்று சொல்லிதான் கர்த்தர் அந்த வார்த்தையை வைத்து இருக்கிறார். எல்லாத்திற்கும் சொல்லி மறந்துட்டு கூட இருக்கலாம். இது எழுத வேண்டிய அவசியம் இல்லாம அவர் மண்டையில வந்து எத்தனையோ கனவு காண்றோம், எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது இல்லை. எதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ, கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது திரும்ப திரும்ப பேசும்படிக்கும் அதில் ஜெயம் எடுக்கும்படிக்க கர்த்தர் இந்த வேதாகமத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. These are not just poems. ஏதோ ஒரு கவிதைகள் எழுதுற ஏதோ ஒரு கவிதை அல்ல, இது தேவனுடைய சுவாசத்திலிருந்து உண்டான ஜீவனுள்ள வார்த்தை, நிறைவேறுகிற வார்த்தையை கர்த்தர் இந்த காலில் சொல்றாரு, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். சொல்லுங்க, என்னதுங்க? ஏன்னா 27 வசனத்துக்கு வரும், அது நடுவில் இருக்கிற மீதி எல்லாம் மற்றது நடுவில் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். 27 வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுங்க. புசு புசு வாசிக்கணும், நல்லா சதமா வாசிங்க. வசனத்தானே, எல்லாரும் ஜெயமா வாசிக்கணும். திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். நீங்களாம் வாசிக்கிறவர் விடக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இவர் விட மாட்டாரு, கொஞ்ச நாளா இந்த மாதிரி வேலைலாம் பண்றாருன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, பக்கத்தில் சொல்லுங்க. கொஞ்ச நாளா நம்மளையும் சேர்த்து என்ன பண்றாரு, இதை வாசிக்கிறாரு, கொஞ்சம் வாசிங்க அப்படின்னுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் வாசிங்க. எதனா சொன்னாங்கன்னா உங்களை முறைச்சிக்கிச்சு பார்த்தாலும் அவரை முறைச்சு பாருங்க, என்ன பார்க்காதீங்கன்னுங்க. என் மேல போட்டு விடுங்க, பரவாயில்ல, எனக்கு என்ன திட்டட்டும், பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியாவது அவங்க கூட சேர்த்துக்கிட்டு இந்த வசனத்தை சொல்ல வைங்க. எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுங்க. என் ஜனங்கள் ஒருபொழுதும்
வெக்கப்பட்டு போவதில்லை. நல்லா come on, give that expression. அந்த எக்ஸ்பிரஷன் கொடுங்க. வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வெக்கப்பட்டு போவது. நல்லா கையை தட்டுறோம், கையை தட்டுங்க. குதிக்கிறவங்க குதிங்க, சத்தம் போடுறவங்க சத்தம் போடுங்க. சொல்லுங்க, இந்த மாதத்திலே நான் வெக்கப்பட்டு போவது இல்லை. Hey, I will never be ashamed, Lord, in any ways. எந்த விதத்துல நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். தலைகுனிவா இருக்குதியா, எதுலையும் தலை குனிய மாட்டேன். சும்மா நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை தலையை குனிய மாட்டேன், கவலைப்படாத. இது இங்கிலீஷினுடைய மொழியாக்கத்தை மாத்திரம் இல்லை, கொஞ்சம் நானே இந்த வசனத்தை வாசி கர்த்தர் எனக்கு இந்த 21ஆம் வசனத்துல வாசம் இல்லையா, தேசமே அப்படின்றார். எந்த தேசம் சொல்றாரு? இஸ்ரவேலே. அல்லேலூயா. தேசனா யார சொல்றாரு? இஸ்ரவேலே. இஸ்ரவேலே உனக்கு, டக்குன்னு முடிங்க. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? பத்தியா, 10 வசனம் தெரியும் எல்லாருக்கும். சொல்லுங்க, இஸ்ரவேலே. ஒருத்தர் கேட்டேன், ஏன்பா வசனம் சொன்ன? ஐயா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க எனக்கு தெரியலையா, அதனால தான் நான் சொல்றது. நான் என்ன எது வந்தாலும் சொல்லு, வரத்துல சொல்லு. உனக்கு எப்படியே பிளாங்க் ஆயிட்டு தெரியும், சொல்லு அப்படின்னோட நம்மால் எப்பவுமே அந்த putting me on a spot, I don't know how to sayன்ற மாதிரி நினைக்கூடாது. உடனே சொல்லணும், இஸ்ரவேலே. ஆமா, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. come on, tell your name. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உனக்கு ஒப்பானவர் யார்? உன்னை பார்த்து சொல்றாரு. சொல்லுங்க, உன்னை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க. தீர்க்கதரிசனமா சொல்லுங்க. tell yourself, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒண்ணுமே இல்லாத வெறும் கையா போன மனுஷன் அவனை பார்த்து சொல்றாருப்பா, நீ இப்ப சாதாரணமானவன் இல்லப்பா, வெறும் சொத்து சொகத்தை மாத்திரம் 20 வருஷமா சம்பாரிச்சு வரல, இப்ப நான் உனக்குள்ளே இருக்கிறேன், அதனால தான் நீ இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறாய். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத இருந்தோம், இயேசுவே இல்லாத இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், ரட்சிப்பு என்கின்ற வஸ்திரம் நமக்குள்ளே வந்து இருக்கிறது. இப்ப நானே இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறேன். சொல்லுங்க, இப்ப நான் இஸ்ரவேல், தேவனால் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது, எனக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது, எனக்குள்ள பயம் இல்ல, எனக்குள்ள சந்தேகம் இல்ல, எல்லாவற்றுக்கும் மாறாக எனக்குள்ள களி கூறுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. I will rejoice. Hallelujah. இந்த காலைல இன்னைக்கு நான் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, be fearless, feel happy, the Lord will do fabulous and fantastic things in your life. Hallelujah. திரும்ப ஒரு முறை சொல்றேன், be fearless, பயப்படாதீங்க. faith அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஒரு முறை நான் ஒரு இடத்துல கேட்டேன். fearless attitude in trusting him. amen. faith, FAITH. அப்போ விசுவாசத்துல நான் நம்புறேன், எனக்கு பயம் கிடையாது. Hallelujah. be fearless, பயப்படாம சந்தோஷமா இருப்பேன். Hallelujah. பயப்படாம என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருப்பேன். The Lord will do fabulous and fantastic things. Hallelujah. இதெல்லாம் நம்ம யாரையோ ஒருத்தரை வாழ்த்துறதுக்காக வர்ற வார்த்தைகள் இல்ல சார், நம்மளை பார்த்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு சார். என்ன பார்த்து சொல்றாரு? You will see fabulous and fantastic things. Hallelujah. வியக்கத்தக்க, சிந்தனைக்கே மேலாம். முதல் மாசம் சொல்றல, கிரகிக்க கூடாத, ஏதோ அந்த மாசம் முடிஞ்சிச்சு நீ எழுதி புக்கத்துக்கு உள்ள போடுறது இல்ல. நம்ம பசங்க இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் பேக் பண்ண தொடங்கிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி கிடையாது இது. அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச தூக்கி எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. இது பைபிள். ஐயா, இது வந்து ஆண்டவர் வந்து ஏப்ரல் மாசம் பேசுறாரு, மார்ச் மாசம் அதோட இல்லைங்க. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, சத்தம் போடுங்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கிரகிக்க கூடாத, நான் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். Come on church, you got to shout loud. சத்தம் போட்டு சொல்லணும், பெரிய காரியங்களை பார்ப்பேன், பெரிய காரியங்களை பார்ப்பேன், பெரிய காரியங்களை பார்ப்பேன். லேலுயா. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறவர் என்றும். லேலுயா. The Lord is assuring. ஆண்டவர் சொல்றாரு, அஷூரன்ஸ் பாருங்க என்ன சொல்றாரு, I am in your midst, நான் உன் நடுவுல இருக்கிறவர் என்றும். நீ அதை acknowledge பண்ணு. The second word I want to say is that God will only assure, you got to acknowledge. கர்த்தர் வந்து சொல்லுவார், அவ்வளவுதான். நாம தான் அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது சார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் 5-6 நிமிஷத்துல முடிச்சிருவேன், உங்களுக்கு ஒரு திருப்திக்கு சொல்றேன். அது மேலே போச்சுன்னா என்ன திட்டாதீங்க. ஆனால் 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்ல ஆவியிலே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அசைவாடிட்டே இருங்க. சொல்லுங்க, என்னதுங்க? கர்த்தர் நடுவில் அதை சொல்லிட்டே தான் இருப்பாரு. நாம தான் ஏத்துக்கணும், ஆமா என் கூட தான் இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோணும், ஐயோ கர்த்தர் எங்கடா காணாதவரை போல இருக்கிறாரு.
தாவீது, ஞாயிற்றுக்கிழமை கூட சாயந்தரம் ஊரப்பாக்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னேன், சிக்லாகில் போயிட்டு யோசிச்சிருப்பான்ல, இந்த ஆண்டவர் உங்களை நம்பி நம்பி ஓடிட்டே இருக்கிறேன், ஓடினே இருக்கணுமா என் வாழ்க்கை. இங்கே வந்தா அந்த பெலிஸ்தியனை ஒன்றும் பண்ண மாட்டா, இங்கே வந்தா இந்த சவுல் அட்லீஸ்ட் பயந்து இந்த எல்லைக்குள்ள வரமாட்டான்னு வந்து இங்கே வந்தா இவனுங்க எனக்கு எதிராக மாறிட்டானுங்களா ஆண்டவரே. சிக்லாக்காரனுங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணுவானுங்க, எனக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன்னு நினச்சா. நிறைய நேரத்தில் இப்படி தான் இருக்கும், நம்ம வீட்டாரே நமக்கு சத்ருவா மாறுவாங்க, சபையிலே 4 பேர் எழுந்திருப்பாங்க, சுற்றி சுற்றி எதனா நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒன்று விட்டுட்டு போவே மாட்டார். தாவீது சொல்கிறான், அழுறது கூட பலம் இல்லாத அளவுக்கு அழுதுட்டு சொல்கிறான், ஆனால் தன் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் இருக்குது. அல்லேலூயா. அது அவனை விடவே இல்லை, அதை கடைசி வரல அவனை ஜெயமாய் போயிட்டு ஒரு நாள் சொல்றான், எனக்கு எதிராளியும் இல்லை, எனக்கு யுத்தம் இல்லை, எப்பக்கத்தில் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை காட்டல. வாவ், கம் ஆன், கை தட்டி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்க. நிறைய பேர் சொல்றோம் பரலோகத்தில் தான், இல்லைங்க இங்கேயும் தருவாருங்க அது. அல்லேலூயா. ராத்திரி நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். ராத்திரி நான் படுக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே இந்த மாசம் முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனை பத்தி யோசிக்க போறதில்ல, கர்த்தர் நாளை காலையில் ஒரு புதிய நாளில் எழுப்புவீர், புதிய மாத்துக்கள் என்ன கொண்டு வருவீர், கர்த்தர் பெரிய காரியங்கள் எனக்கா செய்வீர் அப்படி சொல்லி தான் நான் ராத்திரி படுத்த. ஜீவனோடு கர்த்தர் நீ காலையில் எழுப்பியிருக்கிறார், உங்கள் மத்தியில வந்து நின்று சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தீங்க பார்க்க மாட்டேன், நான் ஜெயமா தான் இருப்பேன். ஏன்னா கர்த்தர் என் நடுவில் இருக்கிறவர். அவர் சொல்றார், நான் உன் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறு ஒருவரும் இல்லை என்று என்ன பண்ண, நீ அறிந்து கொண்டே இருக்கணும். First you got to, God will give you assurance. Come on, make a note of this. God will only give you assurance. கர்த்தர் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாரு, நான் தான் அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கூட தான் இருக்கிறேன்ப்பா, நான் உங்க கூட, அப்ப நான் தான் ஆமாண்டவர் என் கூட தான் இருக்கிறீங்க, நான் என் கூட தான் இருக்கிறீங்க, ஐயோ பயமாகிறேன், இருட்டில் போனா பயமா இருக்குது அப்படின்னா சொல்லக்கூடாது. நம்ம சொல்லணும், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறீர், வலது பக்கத்தில் நிழலாய், இடது பக்கத்தில் நிழலாய், எனக்கு வெளிச்சமாய், முன்னால போய் கோணலானதை செவையாய் மாற்றி கர்த்தர் என் கூடவே தான் இருக்கிறீர், என்னை விட்டு கர்த்தர் போகவே மாட்டீர், என் கூட தான் இருக்கிறீர். அது எவ்வளவு கூட நான் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறேனோ அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, you will accomplish. Hallelujah. God will assure, you got to acknowledge, and then together you will accomplish. Hallelujah. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு, நான் அங்கீகரிக்கணும். அப்ப ரெண்டும் சேருது. எது சேருது? கர்த்தர் சொல்றதோ நானும் சேரும் பொழுது ஜெயம் உள்ளவனாய் நான் மாறுகிறேன். எத்தனை பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சா சோத்திரம், எல்லாருக்கும் புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவாரு, நான் அங்கீகரிக்கணும், 2 பேரும் சேர்ந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணிடுவோம். இந்த மாதத்தில் ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் நல்ல ஒரு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே திஸ் இஸ் a month of accomplishment. நல்லா நல்லா நல்ல ஒரு சத்தம் போட்ட, மேல போட்ட வானத்துக்கு ஒரு சத்தம் மேல போயிட்டு சொல்லட்டும், ஆண்டவரே அக்காம்ப்ளிஷ். ஓகே ரைட். அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இல்லை ஒரு சில நிமிஷங்கள்ல பாருங்க, ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையை மாத்திரம் மேற்கோள் காட்டுறேன், எனக்கு நேரம் இருக்காது. தொடர்ந்து வர்ற மாதத்தில் எல்லாம், அந்த மாதத்துல எல்லாம் நான் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி செய்வாராக. 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போ அதே அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். 22ல வாசிக்கிறோம், வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். என்ன வாசிக்க மாட்டீங்க, என்ன தனியாக விட்டீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் வாங்க. வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமர திராட்சைப்பழம். இப்போ பாருங்க, முதல் வார்த்தை நோட் பண்ணிங்க, பலன் தரும். இந்த மாதம் எனக்கு பலன் உண்டாகும். அண்டர்லைன் பண்ணிங்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ் எழுதிங்க. ஒரு 3-4 எஃப் தரேன், எழுதிங்க. பாருங்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்கும், பலன் உண்டாகிற மாதமாய் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் நடுவில் இருக்கிறார், பலன் உண்டாகிற மாதமாய் இருக்கும். எழுதுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, பைபிள் எழுதுங்க, பரவாயில்ல, உங்க பைபிள் தான் எழுதுங்க, மற்றவங்க பைபிள் எழுதுறாதீங்க. ஆமே, நீங்க எழுதிங்க. என்னன்னு சொல்லுங்க, பலன். சொல்லுங்க சார், சொல்லிட்டே எழுதுங்க சார், கமான் சார். பலன் உண்டாகும். சொல்லுங்க, எதை செஞ்சாலும் பலன் வரும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பலன் வரும், பலன் வரும், பலன் வரும். ரைட், திருப்தியாச்சா? ரைட், அடுத்த வசனத்துக்கு போலாம். 23 வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாரி என்ன பண்ணுவார், ஏற்கனவே 2வது வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க, வர்ஷிக்க பண்ணுவார். You will flourish. Number 1, you will be fruitful. Number 2, you will flourish. Amen. உங்களை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்களுக்கு தான் நடக்கும். ஆமென். சொல்லுங்க, முதல்ல என்ன பண்ணுவாரு,
பலன் உண்டாகும். செய்யற எல்லாத்துலயும் பலன் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாரெல்லாம் புதுசா எதனா செய்யறதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க இந்த மாசம் கை தூக்குங்க, ஜெபம் பண்ணலாம். யாரெல்லாம் புதுசா இயேசுவின் நாமத்திலே கையை தூக்கு, நல்லா தூக்குங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த கரங்கள் மேல தங்குவதாக. உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. I pray in the name of Jesus. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்திலே சொல்றேன், இந்த கரங்கள் மேலே அந்த பலன் வருவதாக, அந்த பலன் வருவதாக, அந்த பலன் இந்த மாசத்துல வருவதாக. பயம் இருக்கும் என்றால் அதுக்கு பதில் களி கூறுதல் உண்டாவதாக. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உனக்கு பலன் வருவதாக. ஆமென். சொல்லுங்க, முதல்ல என்னதுங்க? பலன். சொல்லுங்க, முதல்ல பலன். இரண்டாவது என்னதுங்க? வர்ஷிக்க பண்ணுவார். I will flourish. ஆமென். சொல்லுங்க, flourish பண்ணுவேன். நல்லா வர்ஷிக்க பண்ணுவார். சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் தமிழ் திக்கு பார்க்கதான், ஆனா கொஞ்சம் இதெல்லாம் படிச்சு இப்பெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். வர்ஷிக்க பண்ணுவார் என்றால் கர்த்தரனை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். பெருக சொல்லுங்க, பெருக பண்ணுவாரு. சத்தம் போடுங்க. பெருக பண்ணுவார். என்ன ஓட்ட கர்த்தர் எவ்வளவு அழகா சீக்வன்ஸா சொல்லியிருக்காரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம் வாங்க. 24ஆம் வசனத்துல, கலங்கள் தானியத்தினாலும் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் சொல்லுங்க, வழிந்தோட மார்க் பண்ணுங்க. ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ எழுதிங்க. ஓவர்ஃப்ளோ இருக்கும்னு சொல்லுங்க. அடுத்தது மூணாவது சொல்லுங்க, ஃப்ளோ. எத்தனை பேருக்கு அப்படி நிரம்பி வழிஞ்சோடன்னு ஆசைப்படுறீங்க? ஐயா பர்ஸே காலி ஆகுதியா, 10ஆம் தேதி ஒன்றும் இல்லாத, எங்க பர்ஸ் எடுத்துக்கலையா? பர்ஸில் ஒன்றுமே இல்லைங்க, வாலெட்ல என்னப்பா வீட்டை திறந்து விட்டுறீங்க? வீட்டில் எதாவது இருந்தா தானே? இயேசுவின் நாமத்தில் உங்க வீடுக்குள்ள நிரம்பி வழிந்து ஓடுவதாக. எத்தனை பேர் நம்புறீங்களா? அவங்க மாத்திரம் கையை தட்டி சொல்லுங்க, நிரம்பி வழிந்து ஓடுவதாக. நிரம்பி வழிந்து ஓடட்டும். சொல்லுங்க, பலன் வரும். சொல்லுங்க, பலன் வரும். கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார், நிரம்பி வழிந்து ஓடும். வாங்க, இந்த 1ஆம் தேதி காலைல வந்து உங்களை இயேசுவின் நாமத்துல bless பண்றேன். யாரெல்லாம் கையை தூக்கி சொன்னீங்களா, ஆண்டவரே இந்த மாதம் ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறேன் பொழுது, இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் கையில அடங்காத அளவுக்கு கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. come on church, கையை தட்டுங்க, கையை தூக்குங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆமாண்டவர் அப்படியே நிரம்பி வழிந்து ஓடுவதாக, நிரம்பி வழிந்து ஓடுவதாக, நிரம்பி வழிந்து ஓடுவதாக, நிரம்பி வழிந்து ஓடுவதாக, நிரம்பி வழிந்து ஓடுவதாக. ஆண்டவரே இந்த ஆலயத்துல ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் அந்த சாட்சிகளை கேட்கட்டும். அவர்கள் போகிற இடங்களை சொல்லட்டும், நான் கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை விடவில்லை. The Lord had not ditched me. கர்த்தரை விட மாட்டார் சார். இந்த ஊழியத்தில் நிரம்பி வழிந்து ஓடும். இந்த ஊழியத்தில் நிரம்பும். சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் நிரம்பும், உங்க வியாபாரங்கள் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ கைட்டுக்கு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் பலனை தருவார். சொல்லுங்க, வர்ஷிக்க பண்ணுவார், வழிந்தோடும். சொல்லுங்க, பலன் தருவார், வர்ஷிக்க பண்ணுவார், வழிந்து ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நல்லவர். அல்லேலூயா. இது இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னொரு மணி நேரம் பேசினே இருக்கலாம், நான் பேசக்கூடாது இல்லையா? எனக்கு லீவு தான். ஐயோ லீவு தானே பாஸ்டர், கூட பேசலாம் அப்படின்னு கூட முடியாது. எனக்கு இன்னொரு அடுத்த கூட்டம், இன்னைக்கு ஒரு ஆனிவர்சரி இருக்குது, அது நடுவில் இன்னொரு வேலை இருக்குது, இப்படி மாற்றி இருக்கும். அதனால உங்களுக்கும் நேரம் எல்லாம் வீட்டுக்கு போகணும், அதுக்கு உங்களுக்கு குறைச்சிக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை பிடிச்சிங்க. சொல்லுங்க, முதல்ல ஒன்றுனாதுங்க, ஏன்னா கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். நானா பண்ண முடியாது. நான் செய்யறதுல கூட யார் செய்ய போறா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதை அங்கீகரிச்சு காலையில இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனியா போகலாம், ஆண்டவரே நீங்க என் கூட தான் வர்றீங்க, ஆண்டவரே நான் இதை தனியா செய்ய மாட்டேன், ஆண்டவரே நீங்க செய்வீங்க, ஆண்டவரே நீங்க சொல்றபடி நான் எல்லாத்தையும் செய்யறேன், ஆண்டவரே நான் உங்களை விட்டு எதுல என்ன பண்ண மாட்டேன், உங்களை தனியா விட்டுட்டு நான் தனியா இருக்க மாட்டேன், என் கூடவே இருக்கிறீர், என்னை வெக்கப்பட விட மாட்டீர். யூ வில் மேக் மீ ப்ராஸ்பரஸ் லார்ட். சொல்லுங்க, கர்த்தர் என்னை செழிப்பாய் வைப்பார், செழிப்பா வரும். அதனால தான் சொல்றாரு, அடுத்த வசனத்தில் வாசிங்கன்னா 25 வாசிக்கிறீங்கன்னா சொல்றாரு பாருங்க, உங்களிடத்துல எல்லாம் எதெல்லாம் போச்சோ, நான் திரும்ப உங்களை பார்த்து திருக்கசமா சொல்றேன், எனக்கும் பேசுறேன், எல்லாருக்கும் சொல்றேன், எதெல்லாம் உங்களிடத்துல இருந்து ஆமேன் பச்சை கிளிகளும் மொசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுடைய விளைவு என்ன பண்ணுவீங்க, கர்த்தர் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க சார்? எத்தனை பேர் நம்புறீங்க சார்? நம்புறவங்க மாத்திரம் கையை தூக்கி சொல்லுங்க, எல்லாத்தையும் திரும்ப மீட்டுக் கொள்வேன், எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வேன், எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வோம். பலத்தை மீட்டுக்கொள்வாய், உன் ஆசீர்வாதங்களை மீட்டுக்கொள்வாய், உன் ஜெப வாழ்க்கையை மீட்டுக்கொள்வாய், உன் பொருளாதாரத்தை மீட்டுக்கொள்வாய். எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணி உங்களே பிளஸ் பண்ணுங்க. நிறைய பேர் யாரோ வந்து பிளஸ் பண்ண நினைக்கூடாது, நீங்க உங்களை பிளஸ் பண்ண. ஆண்டவரே எதெல்லாம் கையை விட்டு போச்சு எல்லாத்தையும் நான் மீட்டுக்கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, I will restore back Lord, I will restore back Lord, I will restore back, because Lord ஆண்டவரே I will be fruitful Lord, I will flourish Lord, there will be things that will flow out of my life Lord. என் வாழ்க்கையில நிரம்பி வழிந்து ஓடுகிறபடினாலே எல்லாத்தையும் நான் மீட்டுக் கொள்வேன். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை மாத்திரம் வாசித்தலாம், 26 மாத்திரம் வாசித்தலாம். சொல்லுங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, சொல்லுங்க சம்பூர்ணம், சொல்லுங்க சம்பூர்ணம், திருப்தி அடைந்து, சொல்லுங்க திருப்தி, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை
துதிப்பீர்கள். இந்த வசனம் மனப்பாடம் உங்களுக்கு தெரியணுமே. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சம்பூர்ணம், திருப்தி, துதிப்பேன், நான் வெக்கப்பட்டே போக மாட்டேன். 3 வார்த்தை எழுதிங்க. You will be plentiful, you will be pleased, you will praise God. ஆமென். சொல்லுங்க, you will be plentiful. ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்கள், திருப்தியா இருப்பீங்க, நீங்க pleased. இல்ல நம்ம வாழ்க்கையில என்னப்பா இந்த பிரியாணி நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு வாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. கர்த்தர் கொடுக்கிறது திருப்தியா அந்த மாசம் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் நல்லா பிளஸ் பண்ண போறீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும், திருப்தியா இருக்கும், திருப்தியா இருக்கும். எதுலையுமே ஐயோ இப்படி இருந்தா அப்படி இருந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க, திருப்தியாடு நல்லா துதிப்பேன் கர்த்தரை. சொல்லுங்க, நல்ல கர்த்தரை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மத்தியானத்தில் துதிப்பேன், போகும்போது துதிப்பேன், வரும்பொழுது கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், நன்மை செய்கிறோம் என்று துதித்து கொண்டிருப்பேன். என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.